யார தெரியுமா பார்த்தான்? இயேசுவை சைடுல நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். என்னடா இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே, இவன் பரிசுத்தமான தேவன் அல்லவா? ஒரு கல்லரின் மத்தியில, அதாவது 2 கல்லர் மத்தியில ஒரு பரிசுத்த தேவன் தொங்கிக்கிட்டு இருக்காரு. இவரை குறிச்சு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பாவம் பண்ணது உண்மைதான், அதாவது நிறைய வாட்டி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நிறைய தப்பு பண்ணிருக்கிறேன். ஆனாலும் கூட இவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் இந்த நேரத்துல மன்னிப்பாரா? இவரே கஷ்டத்துல இருக்கிறாரு, சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. இவர் மன்னிப்பாரா மன்னிப்பாரா நினைக்கும் போது, அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இயேசுவினையும் பார்த்திருப்பார்ல. டேய், உன்னை யாரு வெறுத்தாலும் சரி, நீ நினைச்சிருக்க அந்த சிலுவையை விட்டு என்னை யாருமே எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது, என் லைஃப் இதோட முடிஞ்சிச்சு, ஆண்டவரே இன்னும் என் லைஃப் நரகதான் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயா? இந்த சூழ்நிலையும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். அப்ப யோசித்து பாருங்களேன். அவன் சொல்ற, ஆண்டவரே உங்க ராஜ்யம் வரும்போது கொஞ்சமாட்டு என்ன நினைச்சுக்கோங்கப்பா. நான் பாவம் பண்ணது உண்மைதான் ஆண்டவரே. நான் சின்ன வயசுல இருந்து பாவம் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் தான், அதை பத்தி தெரிஞ்சும் நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்த நேரத்துல ஆண்டவர் சொன்னாரு, மகனே இன்னைக்கு என்ன பண்ணுவ தெரியுமா? என் பரதேசில இருப்ப. உன்னை எல்லாரும் புறக்கணிச்சிருக்கலாம், உன்னை எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கலாம், உன்னை எல்லாரும் வேதனைப்பட்டு கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி நீ செத்தா நல்லதுன்னு சொல்லி நிறைய வாட்டி உன்னை நினைச்சிருக்கலாம்.